முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவாகரத்து மனுவை மனைவி சங்கீதா ரத்து பண்ண விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியா முழுக்க ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விவாகரத்தை மனைவி சங்கீதா ரத்து பண்ணதுக்கு பிறகு சிஎம் விஜய் அவர்கள் அவர் தரப்புல தன்னோட மனைவிக்கு கால் செய்து சில விஷயங்களை பேசியிருக்கிறதா ஒரு சில நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஒரு 4-5 மாசமாவே முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க விவாகரத்து பற்றியான பல செய்திகள் அப்பப்போ வர்றது உண்டு. பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு இஷ்யூ குறைஞ்சது ஒரு 4-5 மாதமாவது தொடர்ந்து கோர்ட்டு ஹியரிங் இது மாதிரி தொடர்ந்து பல விஷயம் நடந்திருக்கு. இது வரைக்கும் மொத்தமாக 4 ஹியரிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 1, அடுத்து ஏப்ரல், ஜூன் மாதம் 1, இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 7ஆம் தேதி நேற்று நடந்த ஹியரிங். இதில் 2 ஹியரிங் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஹியரிங் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி சங்கீதா அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா கோர்ட்டில் ஹியரிங் அட்டன் பண்ணதாகவும், ஏன்னா அவங்க இப்போ லண்டனில் இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் அந்த நேரத்தில் ஹியரிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு அது அசம்பிளியில் இருந்ததால் அவரால் ஹியரிங் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே அவர் ஹியரிங் அட்டன் பண்ணும்போது சங்கீதா மாலை ஒரு 4 மணிக்கிட்ட தான் இதுவரை போட்டிருக்கக்கூடிய 3 விதமான கேஸையும் அந்த பெட்டிஷனையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் அவங்க தரப்பில் அவங்க அட்வொகேட் மூலயமா விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை லண்டன்ல இருந்து அவங்க வீடியோ கால் மூலயமா அவங்களே அவங்க விருப்பத்தை நீதிபதிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்களாம். ஸோ இது மூலயமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலே மனைவி சங்கீதா கொடுத்துருக்கக்கூடிய அந்த விவாகரத்து மனுவானது மொத்தமாக ரத்து செய்யப்பட்டு இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட மனைவி சங்கீதாவுக்கு கால் பண்ணி இது வரைக்கும் பாஸ்ட்ல பல கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ 2 பேர் தப்பு பண்ணியிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு மனக்கசப்பட வாழ்றதுல எந்த யூஸும் கிடையாது, நமக்கு பசங்க இருக்காங்க, கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிருக்கக்கூடிய சில தவறுகளை திருத்திக்கிட்டு இனிமேல் லைஃப் லாங் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தன்னோட மனைவி கிட்ட இதை பற்றி அவர் பேசியிருக்காராம். அதுக்கு மனைவியும் கிட்டத்தட்ட ஓகே சொல்லியிருக்காங்க. சங்கீதா வந்து இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இப்போ தகவலாக கிடைச்சிருக்குது. கூடுதல் விஷயம், வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அப்புறம் உங்க மனைவி சங்கீதாவோட வெட்டிங் அனிவர்சரி. அன்னைக்கு தான் இவங்க 2 பேரும் மறுபடியும் ரியூனியன் ஒன்று சேர போறாங்க. அவங்களோட கசப்பான அனுபவங்கள்லாம் மறந்துட்டு திரும்பவும் திருமண வாழ்க்கையில் இணைஞ்சு ஒன்றா வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ இது மூலயமா இது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவரோட அரசியல் பயணத்தில் ஒரு கரும்புள்ளியாக இருந்து வந்துட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ டோட்டலாகவே வாஷ் அவுட் செய்யப்பட்டிருக்கு. குறைஞ்சது ஒரு 20 வருஷ காலமாவது முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா 2 பேருமே திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சிருக்காங்க. நடுவில் இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் மனைவி சங்கீதா விவாகரத்து வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ அந்த விவாகரத்து மனு ரத்து செய்யப்பட்டிருக்கு. விவாகரத்து மனு ரத்து செய்யப்பட்டதுக்கு பிறகு தன்னோட மனைவிக்கு அடுத்த நிமிஷமே ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி என்னைக்கு சேர்ந்து அவங்க வாழ்க்கையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்களாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.